இன்றைக்கி நம்ம ஜாமெட்ரியில் ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். அது ப்ராப்ளம் வந்து an emu which is 8 feet tall standing at the foot of a pillar which is 30 feet height. It walks away from the pillar. The shadow of the emu falls beyond emu. What is the relation between the length of the shadow and the distance from the emu to the pillar? அதாவது என்ன சொல்கிறான்னா, ஒரு பில்லர் இருக்குது. இது வந்து 30 ஃபீட்டு. இந்த இடத்துல ஒரு எமு நிற்குது. ஒரு தீக்கோழி, அந்த கோழி வந்து ஹைட்டாக இருக்கக்கூடிய அது வந்து இந்த இடத்துல நிற்கிது. ஓகே, இப்போ இந்த ஷேடோ பாருங்கள். இந்த எமுவோட ஷேடோ வந்து இந்த டிஸ்டன்ஸு. இது வந்து அதனுடைய ஷேடோ. இந்த இடத்துல எமு நிற்கிது. இது வந்து பில்லருடைய ஷேடோ. மொத்தத்தில் இது பில்லருடைய ஷேடோ. இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, வாட் இஸ் த ரிலேஷன் between the length of the shadow and the distance from the emu to the pillar? அதாவது இந்த பில்லர்லேருந்து இந்த எமு நிற்கிற டிஸ்டன்ஸுக்கும் அந்த ஷேடோவுக்குள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஓகே, இப்போ இந்த பில்லனுடைய ஹைட் வந்து 30 ஃபீட்டு. அதே மாதிரி எமுனுடைய ஹைட் வந்து 8 ஃபீட்டு. ஓகே, மற்ற எதுவுமே நமக்கு தெரியாது. நம்ம வந்து இந்த டிஸ்டன்ஸ், இந்த ஷேடோவை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். லெட் அஸ் take the length of the shadow. Length of the shadow x. இது வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். அதே மாதிரி இந்த லெங்க்த்தை வந்து, இந்த ரிமைனிங் லெங்க்த்தை வந்து ஒய்ன்னு வச்சுக்கிறோம். அண்ட் டேக் BA is equal to y. ஒய்ன்னு வச்சுக்கிட்டோம். ஓகே, இப்போ இந்த ரெண்டு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுறோம்னா, AO, that is AO is equal to x and BA is equal to y. அப்போ OA by AB is equal to DA by OB. இந்த தியரத்தை வச்சு நம்ம இந்த ஃபார்முலாவை எழுதுகிறோம். இப்போ ஓஏ எவ்வளவு? ஓஏன்றது வந்து எக்ஸு.